الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த அல் குர்ஆனுடைய விளக்க உரையை வாரத்திலே சில தினங்கள் தேர்ந்தெடுத்து நாம் அதனுடைய முழுமையான வியாக்கியானங்களை எல்லாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில சூரத்துல் ஹஜ் என்கிற இந்த அத்தியாயத்திலே இதுவரையிலும் 37 வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரில இன்றைக்கு 38வது வசனத்திலிருந்து தொடராக சில வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்று பார்த்தால், இந்த 38வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களை பாதுகாப்பது சம்பந்தமாக பேசுகிறான். அதுபோன்று அடுத்தடுத்த வசனங்களிலே போர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி வழங்கக்கூடிய அந்த ஒரு சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி வைக்கின்றான். அதுபோன்று அதன் தொடர்ச்சியாக ஒரு ஆட்சியாளர்கள் அவர்களின் முக்கிய பணியாக இருக்க வேண்டியவை என்ன என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வசனங்கள் பேசுகிறான். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சில வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித உம்மத்துக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய சில குணங்களை பற்றி பேசுகிறார். அதில் முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கவ்வானின் கஃபூர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அதாவது நிச்சயமாக அல்லாஹ் யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டோர்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து விடுகின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்கள் யாரு அப்படின்னா ஈமான் கொண்டவர்கள். அப்ப ஈமான் கொண்டவர்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன தடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு யாருமே செய்யக்கூடிய துரோகத்திலிருந்து, அவர்கள் செய்யக்கூடிய அநீதத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுப்பதாக குறிப்பிடுகிறார். இது பொதுவாக நாம் எப்படி விளங்கணும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஈமான்தாரிகள் அநீதம் செய்யப்பட்டு கொண்டே
இருப்பதை வெறுமனே பார்க்க மாட்டான். அவர்களுக்கு தேவையான உதவிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான் என்பதுதான் இந்த வசனத்துடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுமே முஸ்லிம்களுக்கு வரும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வரும் என்பதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். முஃமின்கள் அதுல ரொம்ப உறுதியா இருக்கணுங்கிற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது உத்தரவாதம் தான் இது. அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு உத்தரவாதம் தான் இது. அதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில்லதீன ஆமனு. ஆமனு என்றால் ஈமான் கொண்டவர்கள், யுதாஃபிஉ என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்து விடுகிறான் என்று அர்த்தம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல கவ்வானின் கஃபூர். அந்த வசனத்தினுடைய 38 வசனத்துடைய அடுத்த பகுதியில் அல்லாஹ் சொல்லும்போது, நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்று ஒரு சாராரை குறிப்பிடுகிறான். யார் அந்த ஒரு சாரார்? கவ்வானின் கஃபூர், துரோகம் செய்யக்கூடியவர்கள், நன்றியை மறந்தவர்கள், நன்றி கெட்டவர்களை, துரோகம் செய்யக்கூடிய ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான். அப்போ ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தார்களோ, நன்றி மறந்து வாழ்ந்தார்களோ, முஃமின்களுக்கு துரோகம் செய்தார்களோ, அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்க மாட்டான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். சரிங்களா? 2 பேர் துரோகம் கஃபூர் அப்படின்னா ஈமானுக்கு மாற்றமான வார்த்தை, ஈமானுக்கு எதிரான வார்த்தை. உலகத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உலகத்துல 2 சாரார் தான், ஒன்று கஃபூர், இன்னொன்று ஷக்கூர். ஒன்று இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், நன்றி கெட்டவர்கள். இன்னொன்று அல்லாஹ்வுடைய அருளை, நியாமத்தை விளங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி ஷுக்கூரோடு இருக்கக்கூடிய உணர்வு உள்ளவ மக்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இதுதான் அல்லாஹ் அந்த வசனத்துல குறிப்பிடுறான். அடுத்து 39வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ற முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதின லில்லதீன யுகாத்தலு, உதின லில்லதீன யுகாத்தலு பிஅன்னஹும் ظுலிமு. அதாவது ஃபர்ஸ்ட் உதின அப்படின்னா அனுமதி வழங்கப்பட்டது என்று அர்த்தம். லில்லதீன யுகாத்தலூன, யார் யுத்தம் தொடுக்கப்பட்டார்களோ, என்ன, யார் போர் தொடுக்கப்பட்டோர், பிஅன்னஹும் ظுலிமு, அநீதம் இழைக்கப்பட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வம்படியாக ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தின் மீது போர் தொடுக்கிறது. அவர்கள் ஒண்ணுமே செய்யல, அவங்களாம் என்ன செய்றாங்க, சண்டை போடுறதுக்காண்டி, அழிக்கிறதுக்காண்டி ஊர்ல உள்ள மக்களை, பெண்களை, வயோதிகர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு யுத்தத்துக்கு ஒரு அழைப்பு அப்படி தேடி வர்றாங்க. அப்படின்னா அந்த நேரத்துல முஸ்லிம்களுக்கு அனுமதி இருக்குது. நீங்க என்ன செய்யலாம்? பதிலுக்கு அவர்களோடு நீங்க சண்டை போடலாம், அடிக்க வர்றவங்களை நீங்க தடுத்து நிறுத்தலாம். அந்த தடுத்து நிறுத்தக்கூடிய நேரத்திலே நீங்கள் வேடிக்கை கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டாம். அவர்களை நீங்க என்ன செய்யுங்க, அடிங்க, அவர்களை நீங்கள் விரட்டுங்க அப்படிங்கிறதுக்காண்டி அனுமதி வழங்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இது எப்போ இறங்கியிருக்கும்? இந்த வசனம் எப்போ இறங்கியிருக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாலும் சரிதான். இந்த வசனம் எப்போ இறங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோராயமான ஒரு இஸ்லாமிய வரலாற்றோடு, இஸ்லாமிய உணர்வுகளோடு, குர்ஆனுடைய தொடர்புகளோடு நாம இருக்கும்போது இலகுவா நமக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இங்க தெரிஞ்சவங்க இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? இந்த வசனம் எப்போ ஒரு அனுமானத்தின் பேர்ல சொல்லலாம். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். அதாவது பக்கத்துல சிலைகள் இருந்தது இல்லையா, அந்த சிலைகள் அகற்றப்படும் போது அப்போ அங்குள்ள மக்காவாசிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால அவங்க போரிட்டாங்க இவங்களோட. அதனால அப்படி போரிட வரும்போது அவங்களை எதிர்த்து நம்ம போரிடலாம்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அதாவது ஹஜ் செய்யும் காலங்கள்ல எதிர்த்து
போயிட்டாங்கன்னா நாம அவங்க தடுத்து போயிடலாம்னு அனுமதி கொடுக்கறோம். சரியா? கரெக்ட். நீங்க அப்படி வரீங்க. சரி, ரைட், ஓகே. ம். அதாவது ஹஜ் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க சொல்றீங்க. பொதுவாகவே இஸ்லாமிய வரலாறுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது ஒரு 13 வருஷம். இன்னொன்று மதீனாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அது ஒரு 10 வருஷம். மக்கா வாழ்க்கை 13 வருஷமும் நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் உள்ளேயே இருக்கிறாங்க. அவங்க மக்கா தான ஊரு. அந்த ஊர்லயே இருக்கிறாங்க. அந்த ஊர்ல வச்சு தான் அவங்களுக்கு வஹி வருது. அங்கேருந்து தான் தான் நபின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த சிலைகளை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்றாங்க. சிலைகள் மட்டும் இல்லாம, அந்த மக்களிடத்தில் அவசியமாக இருக்க வேண்டிய கொள்கைகள், ஒழுக்கங்கள், அரசியல் ரீதியா நெறைய நெறைய விஷயங்கள். இதெல்லாம் ஆரம்பத்துல வந்து பெற்றோர்களோடு, உறவினர்களோடு நடந்து கொள்கின்ற முறை, உண்மையோடு நடக்கணும், கற்பை பேணி வாழணும், வட்டியை சாப்பிடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, உறவினர்களை துண்டித்து வாழக்கூடாது என்று அந்த பிரச்சாரங்கள செய்றாங்க. இருக்கிற பிரச்சாரத்திலேயே ஹைலைட்டா ஓரிரை கொள்கை. அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும். வேற சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்கக்கூடாதுங்கிற பிரச்சாரத்த போல்டாக செய்றாங்க. இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் எதிர்ப்புகள் வந்து எவ்வளவுக்கு வருது? இவங்க தனி ஆளா இருக்காங்க. அப்புறம் இவர்களை நம்பி கொஞ்சம் கூட்டம் வருகிறது. அப்ப எதிர்ப்புகள் நல்ல பயங்கரமா இருக்குது. அப்ப அடிக்கிறாங்க. ஊர் நீக்கம் செய்றாங்க. என்னலாமோ நடக்குது. மக்காவுல வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு 3 வகையான ஃபேஸ் பார்க்கலாம். ஒன்று ஆரம்பத்தில் ரகசிய பிரச்சாரம். அடுத்தது வெளியூர்ல போய் பிரச்சாரம் பண்ணது. பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணது. இப்படி பயங்கர அவங்க மக்காவுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல முகங்கள், பல வழிமுறைகள பார்க்கிறோம். அப்போ சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொலை செய்யப்படுறாங்க. எவ்வளவோ பேர் வந்து அநீதத்திற்கு உள்ளாக்கப்படுறாங்க. பிலால் ரலி வேதனை செய்யப்படுறாங்க. இது எல்லாமே மக்கால நடந்தாலும், அந்த நேரத்துல நீங்க திருப்பி அடிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து ஒரு முறை கூட வரல. இன்னும் சொல்லப் போறாந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, பொறுமையாக இருங்கன்னு தான் சொன்னாங்க. கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து, "யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ என்னுடைய மேனியை பாருங்கள்" அப்படின்னு மேல் துண்ட அகற்றிக்கிட்டு தன்னுடைய வயிற்று பகுதியை காட்டுறாங்க. அந்த வயிற்று பகுதியில நெருப்பு கங்குகளால் ஏற்பட்ட புண்களும் சீல் சலமாக இருக்கிறது. அது ரொம்ப மோசமான காயங்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப அந்த மனிதர் எவ்வளவு வேதனை செய்யப்பட்டிருக்காங்க. எஜமானி என்ன பண்ணுவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர வந்து சித்திரவதை பண்ணி, "நீ வந்து இஸ்லாத்த விட்டு வெளிய வந்துரு. நீ வந்து அல்லாஹ்வுடைய முஹம்மத வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு ஏத்திருக்கிற. முஹம்மதுடைய மார்க்கத்த விட்டு வெளிய வந்துரு. இல்லை என்றால் நீ அனுதினமும் இப்படி வேதனை கடந்தே சாவு." அப்படின்னு அந்த எஜமானி அம்மா இவர வந்து பாலைவனத்துல மல்லாக்க படுக்க வச்சு, இவருடைய வயிற்று பகுதிகள்ல நெருப்பு கங்குகள அள்ளி போட்டு சித்திரவதை செஞ்சே இருப்பாங்களாம். இதனுடைய நீட்சியாகத்தான் அவருடைய வயிறுகள் எல்லாம் நெருப்பு கங்குகளால் பொசுக்கப்பட்ட புண்களாக, சீல்களாக, சலங்களாக அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல காமிச்சுட்டு அவர் சொல்றாரு, "யா ரசூலல்லாஹ், என்னால தாங்க முடியல. ரொம்பவும் வேதனையா இருக்குது. ரொம்பவும் அக்கிரமம் பண்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்?" என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இவருடைய வேதனைகள புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு ஈமானுக்கு வலுவூட்டும் விதமாக சொல்றாங்க, "எப்பா, இந்த வேதனை மட்டுமல்ல, இதைவிட கொடுமையான வேதனைகளையும் நமக்கு முன்னோர்கள் பட்டிருக்கிறாங்க. ஈமான் கொண்டேன் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி, அவர்கள் வந்து இரு கூறாக என்ன செய்யப்பட்டிருக்காங்க? இரும்புச் சீப்புகளால் சீவப்பட்டிருக்கிறாங்க. ரம்பங்களால் இரு கூறாக பிளந்தெடுக்கப்படுறாங்க. உச்சந்தலையில வச்ச ரம்பத்த அறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாடி 2ஆ போயி, இரு கூறா பிரிஞ்சு போயிரும். அப்ப கூட உயிர் தான் அவங்க உடல்ல இருந்து போச்சே ஒழிய, உள்ளத்திலிருந்து அவர்களுடைய ஈமான் வெளியேறவில்லை. அதுபோன்று இரும்பு சீப்புகளால் அவர்களை கரடு முரடாக சீவும் பொழுது, எலும்புகளிலிருந்து சதைகள் எல்லாம் பிஞ்சு கொண்டு வரும். ஆனால், அப்பொழுது கூட அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானில் எந்த மாற்றமும் இருக்காது.
இது போன்ற கொடுமைகள் எல்லாம் கடந்த காலத்திலே தியாகிகள் செய்திருக்கிறார்கள். தியாகிகள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது, நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லி அனுப்புறாங்க. இவ்வளோ வேதனை. அது மாதிரி சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஃபேமிலி, யாசிருடைய குடும்பத்தார்னு சொல்லுவாங்க. ஆளு யாசிர், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, வயசானவர், அடிமைதான். அவருடைய மனைவியார் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அடிமைதான். அது மாதிரி 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்குவாங்க. ஏன்னு கேட்டா, இவர்களை கேட்பதுக்கே நாதி இல்லாத அளவுக்கு இவர்கள் வெளியூரை சார்ந்த பின்னர் உள்ளூர்ல அந்த மக்கால வந்து அடிமையாக இருந்து அங்க சில பேர் குடும்பத்தார்களிடத்துல அடிமைகளாக இருந்து வாழ்ந்து வந்தவங்க. அவங்க கேட்க நாதி இல்லைன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அடி பயங்கரமாக கொடுக்குறாங்க. தினம் தினம் சித்திரவதை, ஒவ்வொரு விதமான சித்திரவதை. இந்த சித்திரவதைகளை எல்லாம் அவர்கள் வேதனை செய்யறதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கமா போயிருக்காங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாசிர் இஸ்பிரு, நீங்க பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஒரு 1, 2 கிடையாது. நிறைய வேதனைகள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்ற அளவுக்கு. பில்லால் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவனத்திலே அங்க வந்து தர தர என்று சிறுவர்களால், வம்பர்களால் ஏவப்பட்டு அடித்து இப்படியோ பயங்கரமான சித்திரவதைகள் செய்தபோது, இப்படி தாயிப் நகர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கிட்டு வந்தபோது, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாருமே கிடையாது. அதாவது ஏதோ சஹாபிகள் அடிபட்டாங்க, தலைவர் பாதுகாக்கப்பட்டாங்கன்னு இல்ல. தாயிப் நகர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையிலிருந்து ரத்தம் ஊத்தி, பாதங்கள் எல்லாம் செருப்பும் ரசூலுல்லாஹ்வுடைய காலும் ஒட்டிக் கொள்கிற அளவுக்கு வதைபட்டார்கள். இப்படி எல்லாம் வேதனைப்படும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்களே நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு தற்காப்பு படையை நீங்கள் உண்டு செய்யுங்கள். நீங்கள் ஆயுதங்களை வளப்படுத்துங்கள். நீங்கள் போருக்கு தயாராகுங்கள். நீங்களும் அடிக்க ஆரம்பியுங்கள்னு ஒரு செய்தி கூட வரல. இது மக்கால 13 வருஷம் இதுதான். அதுக்கப்புறம் மக்கால இருந்து வெளியேறி ஹிஜ்ரத்துக்கு போய் என்ன அந்த ஊர்ல வாழ முடியாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் ஹிஜ்ரத்துக்கு போகுது. எங்க போறாங்க? எத்தியோப்பியா, அபிசீனியா, ஹபஷாவுக்கு போறாங்க. அவங்களும் வேதனை தாழ முடியாம தான் போறாங்க. இவர்களுடைய ஆட்டம் அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. இந்த முஸ்லிக்குகளுடைய ஆட்டம். அதையெல்லாம் தாங்காம தான் அவங்க போனாங்க. அதுக்குன்னு ஒரு டீம் என்ன செய்யுது? மக்கால இருந்து மதீனாவுக்கு ஃபர்ஸ்ட் ஹிஜ்ரத் அப்படிங்கிறது ஹிஜ்ரி நபி ரசூலுல்லாஹ் நபி ஆகி 6வது வருஷம் கிட்ட நடக்கு. இவங்க எத்தியோப்பியாவுக்கு போறாங்க. அதுக்கடுத்து 10வது வருஷம் கிட்ட நடக்கிறது தான் என்னது? மக்கால இருந்து மதீனாவுக்கு போற ஹிஜ்ரத். இதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அல்லாஹ் அனுமதி அளித்த வகையில எல்லோரும் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புகின்றார்கள். ஏன் கிளம்புனாங்க? மக்கால வாழ முடியல. மக்காவுல தொழ முடியல. மக்கால குர்ஆன் ஓத முடியல. மக்காவுல இஸ்லாத்த பேச முடியல. மக்கால வந்து அல்லாஹ்வை வணங்க முடியல. இதுதானே காரணம். வேற ஒரு காரணமும் இல்ல. ஆனால் நாட்டை விட்டு கூட வெளிய போறதுக்கு கட்டளை வந்துச்சே ஒழிய, எதிர்த்து அடிங்கன்னு வரல. மதீனா வாழ்க்கையில போன பிறகு அங்க போய் முதல் வருஷமும் பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதாவது மதீனா லோக்கல்ல பிரச்சனை கிடையாது. மக்கால இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய சொந்தக்காரர்கள், அவர்களை எல்லாம் சித்திரவதை செய்து, கூப்பிடு, மக்காவுக்கு போனவன் சொந்தக்காரன, மதீனாவுக்கு போன சொந்தக்காரன கூப்பிடு. நாங்க இப்படிதான் அடிப்போம், இப்படிதான் மிதிப்போம், இப்படிதான் மிரட்டுவோம்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. அப்பவும் கூட என்ன செய்யல? இவங்க யுத்தத்துக்கு அனுமதி அல்லாஹ் அளிக்கல. சண்டை போடுங்கன்னு வரல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மதீனாவுல போய் 2வது வருஷம் ஹிஜ்ரி 2 ரமலானுடைய மாசத்துல ஹிஜ்ரி 2 ரமலான், அப்ப இஸ்லாம் ஆரம்பித்து சுமார் 15வது வருஷம். யுத்தம் என்ற பேச்சுக்கு கூட இடம் இல்லை. எதிர்த்து அடிங்கன்னு கூட சொல்லல. ஹிஜ்ரி 2ல அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் ஷாமுக்கு போகுது. சரியா? மக்கால இருந்து ஷாமுக்கு போகும் பொழுது மதீனாவை கிராஸ் பண்ணி போகுது. திரும்ப ஷாம்ல இருந்து அவர்கள் மக்காவுக்கு வரும் பொழுது மதீனாவை கிராஸ் பண்ணி வரணும். இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மக்கால இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் இவங்க தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு ஒரு அச்சத்தை நம்ம ஏற்படுத்தணும் என்பதற்காக அந்த வியாபார கூட்டத்தை எதிர்த்து ஒரு படை திரட்டுறாங்க. ஒரு வியாபார கூட்டம் சொன்னா எதிர்த்து போறதுக்கு, அவங்கள போய் பிடிக்கிறதுக்கு பலத்த ஆயுதங்கள் தேவையில்லை. ஏன்னா போய் வந்து ஒரு 50 பேர் இருந்தா போய் ரவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் கிளம்புறாங்க.
அந்த நேரத்துல தான் அந்த வியாபார கூட்டம் தப்பிச்சு போயிடுறாங்க. அபு சுஃபியான் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போன பிற்பாடு அவர் நேரா மதீனாவுக்கு மக்காவுக்கு ஒரு லெட்டர் ஏற்கனவே போடுறாரு. இதே மாதிரி என்னைய பிடிக்கிறதுக்கு இந்த மதீனால உள்ள மக்கள் முகமது தலைமையில கூடுற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது, எனக்கு உதவிக்கு அனுப்புங்கன்ன உடனே இதுதான் சாக்குன்னு அபூஜகல்ங்கிற ஒரு ஷைத்தான். அபூஜகல் என்ன பண்றான், இதுதான் சாக்கு, முகம்மதையும் முகம்மதுடைய மார்க்கத்தையும் முகம்மதை ஏற்றுக்கொண்ட மக்களையும் மதீனத்து மக்களையும் கூண்டோடு என்ன செஞ்சிருவோம், வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி தூக்கி வீசிடுவோம், நம்ம எல்லாரும் வந்து யுத்தத்துக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா அவ்வளவு நாள் அப்படி ஒரு காட்சிக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு 1000க்கும் மேற்பட்ட படையை திரட்டி முஸ்லிம்களை கொல்லணும்னு மதீனா நோக்கி வர்றான். அப்ப அபு சுஃபியான் தப்பிச்சிட்டார். தப்பிச்சிட்டான்னு செய்தியையும் போடுறாரு, இதே மாதிரி நான் தப்பிச்சிட்டேன், நீங்க ஒன்றும் வர தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லைன்ன உடனே பிரச்சனை இல்லைன்னு போகலாம். ஆனா அபூஜகல் போகல. இதையும் தாண்டி பிரச்சனை, தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்காம போய்க்கோ, நான் போய் முகம்மதை கொள்வது உறுதி, முகமதுடைய மார்க்கத்தை அழிப்பது உறுதி, மதீனா மக்களை மதீனா வந்து சேதப்படுத்துறது உறுதின்னு சொல்லிட்டு தான் யுத்தத்துக்கு கிளம்புறாப்புல. இப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஊதினலில்லதீன யுகாத்லு பிஅன்னஹும் துலிமு, அநீதம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அநீதம் செய்யப்பட்ட காரணத்தினால் அவர்கள் போர் தொடுக்கப்பட்டிருக்கிறாரே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. விளங்குதா இல்லையா? அவங்க ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள், சரியான ஒரு சமத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ சொன்னார்கள். இதுக்காக வேண்டி, அல்லாஹ் இறைவன் என்று சொன்னதுக்காக வேண்டி அவர்களை இவ்வளவு அக்கிரமம் செஞ்சாங்களே, எனவே அல்லாஹ் அனுமதி தர்றான்னு சொல்லி இப்பதான் அனுமதி வருது. அனுமதி வரும் பொழுது கூட அவர்கள் பெரிய ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை, பெரிய படையெல்லாம் திரட்டிக்கிட்டு இல்லை. அவர்கள்ட்ட இருந்தவர்கள் எல்லாம் ஒழுங்கற்ற வயதுடையவர்கள், இளைஞர்களும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் ஆகி போய் கிடக்கு. அதுலயும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு நம்ம அண்டி வாழும் பொழுது அப்ப என்னென்னலாம் அடிப்படை வசதிகள் இருக்கணுமோ அந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஒழுங்கான ஆயுதங்கள் கூட கிடையாது. எல்லா வகையிலும் பலகீனமான முஸ்லிம்களுடைய டீம் அல்லாஹ்வுடைய ஒருவனுடைய உதவியையே நம்பி களம் காணுகிறார்கள். வெறும் 313 அல்லது 314 சகாபிகள். இன்னைக்கும் கூட தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இன்றைக்கு கொல்லைப்புற வழியா இப்போ விஜய் என்ன செய்றாரு, அவர் வந்து ஒரு 108 பேரை வின் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வின் பண்ணாரா, அல்லது இவிஎம் வின் பண்ணிச்சா, அல்லது மடையர்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஒரு மடையர்களின் எழுச்சியா, அப்படிங்கிறதெல்லாம் இங்க ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்ப என்ன செய்யறான், அவன் பார்க்கறான் அதிமுகவை வச்சு விஜய் இதை கவுத்திடுவோம், ஆட்சியை கவுத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல டெல்லியில நடந்த மாதிரி செய்யலாம். இந்தியா முழுக்க முக்கியமான தலைவர்களா இருக்கக்கூடிய விஜயன் நம்ம கேரளால நம்ம பாசிஸ்டுகளை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தவர். அதே மாதிரி மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தவங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல ஸ்டாலின், அவர் வந்து பிஜேபியுடைய ஆட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவருடைய அயோக்கியத்தனத்துக்கு சிம்ம சொப்பனமா வந்து பாரா என்று சொல்லக்கூடிய அளவுல இருந்தவர்கள் எல்லாம் இது போன்ற கூத்தாடிகளை கையில் வைத்துக்கொண்டு இது மாதிரியான ஆட்சி மாற்றம் நடக்குன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரி நேரங்களிலும் கூட நாம என்னத்தை விளங்கணும்னா, நமக்கு வந்து உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் நமக்கு பலம் இல்லை, அல்லாஹ் தான் பலம். புரியுதா? அல்லாஹ் மனிதர்களை நாம வந்து நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும். சும்மா இந்த கூத்தாடிகளுக்கு பின்னாடி போறது, அரசியல் அறிவற்று இருக்கிறது, ஆளுமை திறனற்று இருக்கிறது, ஈமானிய பற்றற்று இருக்கிறது, மார்க்க உறுதியற்று இருக்கிறது, இப்படிலாம் இருந்தா பிரச்சனை தான் வரும். சரிங்களா? அதற்கு நம்ம ஈமானிய வலிமை ஊற்றணும். ஆனால் முழு நம்பிக்கை தவக்குள் என்பது அல்லாஹ்ட்ட தான் வைக்கணும். நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவிதான். அன்னைக்கு பத்ர் யுத்தத்துல சஹாபிகள் கொஞ்சம் பேர் தான், எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வெற்றியை கொடுத்தான். யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி, ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஒரு திருப்பு முனையை இஸ்லாமிய வரலாறுல இப்படி யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை தந்தானா இல்லையா? அப்பதான் அல்லாஹ் அந்த அனுமதி தர்றான். அதுக்கு தான் சொல்ல வர்றேன், போருக்கான அனுமதி இஸ்லாத்தை பொறுத்தவரை என்னைக்குமே நினைக்கிறேங்க, அடின்னு எப்பவுமே சொல்லாது. கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல்லுன்னு இஸ்லாம் வசனமே இருக்கு. வகதபுனா அலைஹிம் ஃபீஹா அன்ன நஃப்ஸ பின் நஃப்ஸி வல் ஐன பில் ஐனி வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வஸ்ஸின்ன பிஸ்ஸின்னி அப்படின்னு வசனம் இருக்குது. ஆனா அந்த வசனத்தின் முடிவில் அல்லாஹ் என்ன சொல்லுவான், மன்னிச்சு விட்டா அதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவான்.
முகமது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சூரத்து நூருடைய தஃப்சீர்ல பார்த்திருப்போம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளார் முஃமின்களின் அன்னையார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சொன்ன ஒருத்தர், அதை பரப்புன ஒருத்தர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாசம் மாசம் உதவி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவர் பரப்புனாருன்னு தெரிஞ்ச உடனேயே அவர் மேல கோவப்பட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? நீ ஏன் இப்படி சத்தியம் பண்ண? நல்லோர்கள் இப்படி செய்யலாமா? அல்லாஹ்வால் கொடை வழங்கப்பட்ட கொடை வள்ளல்கள் இப்படி செய்யலாமா? உடனடியாக அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டாமா? நீங்கள் மன்னிப்பை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விரும்ப மாட்டீங்களா? அப்படின்னு அல்லாஹ் பேசி மன்னிக்க வச்சு ஏற்கனவே கொடுத்து வந்த உதவியை விட இன்னும் சிறப்பான கூடுதலான உதவி பெறுகிற அளவுக்கு ஈமான் வந்து என்ன செய்யும்? பிற மக்களோடு பாசத்தை, நேசத்தை, அதே மாதிரி பிற மக்கள் செய்கிற குற்ற விஷயத்திலே மன்னிப்பை விதைப்பதற்கும் விளைக்க விரும்பும். இதான் இஸ்லாமிய மரபு. ஆனால் வேற வழி இல்லை, ரொம்ப அக்கிரமம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வயோதிகர்கள் விஷயத்திலே, பெண்களுடைய விஷயத்திலே அவர்கள் வந்து அநீதம் மேலோங்க ஆரம்பித்து விட்டது என்றால் கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடாது. திடீர்னு அதான் சொல்றேன், நீ டெரரிசம்னு சொல்லுவான். சில கிறுக்கு பயிலுவோம், மடையனுவோம், இஸ்லாம டெரரிசம், தீவிரவாதம் சொல்லுவோம். அதுக்காண்டிதான் இவ்வளவு நான் விளக்குறேன். இஸ்லாம் வந்து எவ்வளவு பார்த்துருக்குது அப்படின்னு. இஸ்லாம் தீவிரவாதம், டெரரிசம், இந்த விஜயே வச்சுக்கிடுங்களேன், அவன் படம் எடுக்கிறான் தீவிரவாதம். இப்போ ஜனநாயகம்னு ஒரு படம் இப்போ உருவான் இல்லையா? அதுல என்ன வருதுன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து ஒவ்வொன்றையா நம்ம பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் இவர்களுக்கு அடிக்கக்கூடிய அடியும் நாம் பார்க்கத்தானே போகிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் இவர்களை சீரழிக்க வேண்டிய விதத்தையும் நாம் பார்க்கத்தான் போகின்றோம். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, எந்த விதமான ஒரு அநீதமும் செய்யாத ஒரு இஸ்லாமிய உம்மத்தின் மீது எவ்வளவு பேர் வன்மத்தோடு பொய்யை பரப்புகிறார்கள், எவ்வளவு சினிமாக்களை எடுக்கின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா? வக்கர புத்தியோடி, அநியாயத்தோடி, வஞ்சக புத்தியோடி, இதான் அல்லாஹ் சொல்றான். வஞ்சகம் செய்வர்கள், துரோகம் செய்வர்கள் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவன்னு இதுக்குதான் சொல்றான். இது ரசூலா காலத்துல ரொம்ப இருந்துச்சுல என்ன? அப்ப கூட அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நீங்க வந்து அடின்னு சொல்லல, நீங்க ரொம்ப மீறி வரும் பொழுது அதை தடுங்கள். இஸ்லாமிய யுத்தங்கள் அனைத்துமே தற்காப்பு யுத்தங்கள் தான், தானாக தொடுக்கப்பட்ட யுத்தங்கள் அல்ல என்பதை நீங்க என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தது, நம்மளே பாருங்களேன், வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கள்ளன் இறங்கிட்டான்னு வைங்களேன், ஒரு திருட வந்துட்டான் நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம என்ன செய்வோம்? திருடரா, அவ பொறுமையா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமான்னு அவரை உபசரணம் செஞ்சு, அவருக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, நீங்க இந்த நகை எங்க இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு போன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த நேரத்துல தான் நம்முடைய உண்மையான பண்பு வெளியே வரும். வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டுருவோம். இருக்கா இல்லையா? கொஞ்சம் பயமா இருக்கும் ஆரம்பத்துல. அப்புறமா கூட்டம் சேர்த்து அவரை பிடிச்ச பிறகு என்ன செய்வோம்? ஆளுக்கு ஒரு அடியை போடுவோம். எல்லாத்துக்கும் ஒரு எறும்புக்கு கூட தற்காப்பு உணர்வு என்பது இருக்கு. எறும்பு போற வழியில நீங்க கிராஸ் ஆகி பாருங்க, எறும்பு கடினா எப்படி இருக்கும்னு நீங்க விளங்குவீங்க. அப்படித்தானே? அப்ப இந்த தற்காப்பை தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு முஃமின்களை காப்பது. அந்த தற்காப்புக்கு கூட ஆரம்பத்துல மார்க் என்ன செய்யல, அனுமதி தரல. நீ வந்து பொறுமையா இருப்பான்னு சொல்லிச்சு. அப்ப யுத்தம் என்பது இஸ்லாமிய யுத்தம், தற்காப்பு யுத்தம் தான். எவனும் இஸ்லாத்தை பார்த்து டெரரிசம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்குங்கிறது தான் இந்த வசனத்தோடு உங்களுக்கு விளக்குறேன். அப்ப ஹிஜ்ரி 2ல தான் இந்த அனுமதி வழங்கப்படுது. நீ யுத்தம் தொடு. அதுக்கப்புறமா தான் பத்ர் யுத்தம், அதுக்கப்புறமா தான் உஹது யுத்தம், அதுக்கப்புறமா தான் அஹ்ஸாப் யுத்தம், அதுக்கப்புறமா தான் ஹைபர் யுத்தம், அதுக்கப்புறமா ரசூலா கலந்து கொண்ட ஒரு 20 22 யுத்தங்கள், படையெடுப்புகள் நடந்திருக்கு. சரியா? இதை நீங்க கவனத்துல வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ஸுலிமூ, அநீதம் செய்யப்பட்டார்கள் அல்லவா? அநீதம் செய்யப்பட்ட நிலையிலே எவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர், நிச்சயமா அல்லாஹ் இருக்கிறானே அவர்களுக்கு உதவி செய்ய ஆற்றலுடையவனாக இருக்கிறான். கதீர்னா ஆற்றலுடையவன். அல்லாஹ் சொல்லிட்டானா, யுத்தம் செய், இப்ப நீ அடி, உனக்கு நான் உதவி செய்யறேங்கிறான். ரொம்ப அக்கிரமம் பண்ணாங்கல்ல, ஊரை விட்டு. அடுத்த வசனத்துல பாருங்க, ரொம்ப தெளிவாவே அல்லாஹ் டீப்பா சொல்கிறான். என்ன சொல்றான்? 40வது வசனத்தை பாருங்க. அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின், எந்த விதமான நியாயமும் இல்லாமல் தங்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதான் அல்லாஹ் விளக்குறான். எது அந்த அநியாயம்? அநியாயம் நடந்துச்சுல, என்ன அநியாயம்? சும்மா வந்து அநியாயம்னு அல்லாஹ் சும்மா சொல்லாம அது எவ்வளவு பெரிய அநியாயங்கிறத விளக்கி சொல்றான். என்ன சொல்றான்? அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின், நியாயமின்றி அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இல்லா ஐயக்கூலு ரப்புனல்லா, என்ன தப்பு செஞ்சாங்க? கொலை செஞ்சாங்களா? தேச துரோகம் செஞ்சாங்களா? தேசத்தை காட்டி கொடுத்தாங்களா?
வேறு ஏதேனும் அக்கிரமம் செய்தார்களா? இல்ல. அவர்கள் செய்த ஒரே ஒரு விஷயம், ஐயகூலு ரப்புனல்லா, எங்களுடைய இறைவன் அல்லாஹ். நீங்க நினைக்கிற மாதிரி கற்களோ மனிதர்களோ மரக்கட்டைகளோ கிடையாது. வேறு ஏதேனும் விலங்கினங்களோ கிடையாது. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ கிடையாது. எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், ரட்சிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் என்கிற ஒரு கடவுள்தான் என்று அவர்கள் கடவுள் சித்தாந்தத்தை உண்மையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பொய்மையான விஷயங்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? மறுத்தார்கள். இதுதான். இதுக்காண்டி ஊட்ட விட்டு துரத்துறியா? இதுக்காண்டி நாட்டை விட்டு துரத்துறியா? இதுக்காண்டி இவ்வளவு பெரிய என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்திக்கு கொண்டு வந்துட்டான். என்ன சொல்லிட்டான்? அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. வழங்குதா இல்லையா? இது எல்லா காலத்திலும் பொருந்தும். சரிங்களா? இப்படி ஒரு சூழல்கள் வருமானால் எல்லா நேரங்களிலும் நமக்கென்று ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது இந்த அனுமதி பாசிபிலிட்டி. சரிங்களா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? அடுத்து சொல்றான். ஒரு காரணத்தை சொல்லிட்டான். யுத்தம் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். அநியாயம் என்றால் அந்த அநியாயம் என்ன என்பதை பார்த்தோம். மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிட்ட பிறகும் கூட நான் விட மாட்டேன், நான் தொடருவேன்னு சொன்னா இவனை என்ன செய்யறது அப்ப? சரிங்களா? அப்ப இந்த அல்லாஹ் ரப்பல் அனுமதி தரான். வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ, அப்படி அனுமதி தந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுல ஒரு 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 ஒழுங்குமுறைய அல்லாஹ் கட்டுத்தரான். என்ன கட்டுத்தரான்? வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ, மனிதர்களை அல்லாஹ் தடுக்காவிட்டால், பாலகும் பிபாலின், அவர்களில் சிலர் மூலம் தடுக்காவிட்டால். மனிதர்கள் எப்படி இருக்கிறான்? போன உடனே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாவணும் அப்படின்னு நினைக்கிறான். மத ரீதியாக சண்டை போடுறான், அரசியல் ரீதியாக சண்டை போடுறான். இன்னைக்கு ஈரான் அமெரிக்கா சண்டை போட்டதனுடைய விளைவாக எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை இந்த உலகம் சந்திச்சுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் அதற்கான முழுமையான தீர்வை எட்டப்படவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்ப இங்க என்ன நடக்குது? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத அல்லாஹ் விரும்பல, குழப்பம் செய்யறத அல்லாஹ் விரும்பல. இப்படி ஒருத்தர் கை வந்துறான்னு சொன்னா அல்லாஹ் தடுக்கத்தான் செய்வான். சிலர்களை விட்டும் சிலரை தடுப்பான். ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒருத்தன் அடிப்பான், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு அநியாயம் செய்வான், வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறோம், கை கட்டியே நின்றுட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? அப்போ வேடிக்கை பார்க்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லபடியா உணர்றதுக்கு சொல்ற பாருங்க. ஈரானு அமெரிக்கா யுத்தம் நடந்துச்சு. அதுக்கான காரணங்கள், காரியங்கள், அரசியல் அதெல்லாம் அது வேண்டாம், இப்போதைக்கு இருக்கட்டும். சண்டை நடந்த உடனேயே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. இதே மாதிரி அமெரிக்கா அநியாயமான முறையில் ஈரான் மீது என்ன செய்யறான்? போர் தொடுக்கிறான். அமெரிக்கா அமெரிக்கா தான் இன்னைக்கு ரவுடி, உலக ரவுடியே யாருன்னு பார்த்தா யார் தான்? அமெரிக்கா தான். அவன் ஒரு நாட்டின் மீதெல்லாம் போர் தொடுக்கல. ஈராக் மீது போர் தொடுத்தான். எல்லா நாடுகளின் மீது, உலக நாடுகளின் மீது என்ன செய்வான்? போர் தொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்ப அவனை நம்ம சத்தம் போட்டு நிப்பாட்டணும்னு சொல்லி இங்க ஒரு போராட்டம் நடந்துச்சு. எங்க? மெட்ராஸ்ல. இந்த செய்தியை வலைதளங்கள்ல பரவும் பொழுது நிறைய பேர், குறிப்பா சங்கிகள், இந்த RSS சங்க பரிவார கும்பல்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, பெருசா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது, அது அவன் நாட்டில் உள்ள விஷயம், உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி, அவங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறாங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பில்லாம பேசுனாங்களா? பேசுனாங்க. கொஞ்ச நாள் என்னாச்சு? பெட்ரோல் விலை உயர்வு, பெட்ரோல் கிடைக்குமா கிடைக்காதா, கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சா இல்லையா, சம்சா வடை டீ எல்லாம் கட்டாச்சா இல்லையா, இது ஒவ்வொரு மீன் அங்க அடிச்ச அட்டில இங்க என்ன செய்யுது? அமெரிக்கால போட்ட போடுல ஆண்டிப்பட்டியில வடை கிடைக்கல, இட்லி அவிக்க முடியல, பிரச்சனை வந்துருச்சா? அப்ப இது யதார்த்தமானது. மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நன்மையான விஷயத்தை ஏவி கொண்டு இருக்கணும், தீமையான விஷயத்தை தடுத்து கொண்டும் இருக்கணும். இதுதான் மனிதர்கள் இயல் பண்பு. அதை நம்ம வீடுகள்ல இது நீங்க பார்க்கலாம். நம்ம வீடுகள்லயே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு, சொந்தங்கள்ல வேடிக்கை பார்க்குறோம், வரதட்சணை வாங்கிட்டு இருக்கிறான், வேடிக்கை பார்க்குறோம். கடைசியில் அது எங்க நிற்கும்? நம்ம பிள்ளைகிட்ட கேட்பானுங்க,
உன் பிள்ளைய நான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க போகும்போது என்ன செய்வான், எனக்கு ஒரு 100 பவுன் போட்டால் தான் முடியும். வருதா இல்லையா? அப்போ பொதுவாக வந்து வட்டி, வரதட்சணை, ஒழுக்கக்கேடான காரியங்கள், இவைகள் எல்லாமே வந்து தடுக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ மனிதர்கள் சிலர்களை அல்லாஹ் அதான் சொல்றான், சிலரை வைத்து சிலரை தடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? லஹுத்திமத் சவாமிஉ வபீஉன் வஸலாவாத்துன் வமசாஜிது யுذ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கதீரா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மடங்கள், ஆலயங்கள், வழிபாட்டு தலங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்களை அதிகமாக துதிக்கப்படும் பள்ளிவாசல்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கும். இதான் எதார்த்தம். இடிக்கப்பட்டிருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு ஒண்ணா இடிச்சிட்டு பிரிச்சுட்டு போயிருப்பாங்க. மாறி மாறி சண்டை போட்டிருப்பீங்க. அப்ப அல்லாஹ் தடுக்கிறான். இப்போ உலக அன்றைக்குள்ள செய்தியை மட்டும் அல்லாஹ் சொல்லாம, ஒட்டுமொத்த உலகத்தின் ஃபியூச்சரையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அன்னைக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உள்ள சண்டை தான். அது அது சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய சண்டை தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் அல்லவா, நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதைத்த இந்த மார்க்கம் உலகம் முழுக்க பரவும். உலகத்தில் உள்ள எல்லா கண்டங்களிலும் இஸ்லாம் இருக்கும். எல்லா நாடுகளிலும் இஸ்லாம் இருக்கும் என்பது ரப்புக்கு தெரியும். அப்ப இஸ்லாம் இருக்கும்போது தாவூத் சும்மா இருக்க மாட்டான். அவனும் என்ன செய்வான்? பரவுவான். அவனும் சண்டை இழுப்பான். அப்ப எப்படி நடந்துக்கணுங்கிற முறைமையை தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அடிச்சுக்கிட்டே இருந்தா வாங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. அநீதம் செய்யப்பட்டாச்சுன்னா எதிர்த்து யுத்தம் செய்வதற்கான அனுமதியும் உங்களுக்கு இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லிட்டான். அதே மாதிரி ஒரு ஒழுங்க சொல்லிட்டான். சண்டையே வந்தாலும் சரி, இந்த ஆலயங்கள்லாம் இடிக்கப்படக்கூடாது. அதனாலதான் இஸ்லாத்துல ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. நீங்க வந்து பிற கடவுளை திட்டாதீர்கள் அப்படின்னு. இஸ்லாத்துல ஒரு ஒழுங்குமுறை என்னது? எப்பவுமே சரி, அறிவு தாவா செய்யறது வேற. வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹு தான் என்பதை அழகிய முறையில, நல்ல முறையில், அதான் அல்லாஹ் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹசனா. உங்களுடைய இறைவனின்பால் மக்களை நீங்கள் அழைக்கணும். ஒரு ஹிக்மத் இருக்கணும். ஒரு ஞானத்தை வச்சு அழைக்கணும். அதே மாதிரி அழகிய வார்த்தைகளை சொல்லணும். என்ன செய்யக்கூடாது? அவர்களுடைய மனம் கோணும்படி, அவர்களை வெறுப்பேத்தி, சங்கடப்படுத்தி, நக்கல் செய்து அவர்கள்ட்ட போய் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறதா என்றால் கிடையாது. பிற கடவுளை நீங்கள் திட்டாதீர்கள். அது நீங்க அது பொய்ன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க அதை வந்து பகிரங்கமா அது திட்டும்போது அவன் மறுபடியும் என்ன செய்வான்? அல்லாஹ்வை திட்டுவான். ஆனால் அல்லாஹ் உண்மையானவன் இல்லையா? அப்ப நீங்க தான் அதனாலதான் இஸ்லாத்துல வந்து கோயில்களை இடிக்கிறத பார்க்க முடியாது. ஒரு சர்ச்சுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நல்லா பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றின் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கதாநாயகன், இரண்டாவது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பலஸ்தீன் வெற்றி அடையக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவியை, பலஸ்தீன் இருக்குல்ல, உலகத்துல இரண்டாவது பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ், இப்ராஹிம் நம்ம உமர் அலியா காலத்துல அது வெற்றி கொள்ளப்படுது. வெற்றி கொள்ளப்படும் பொழுது சாவியை வாங்குறதுக்காக வேண்டி உமர் அலியலானு போய் போறாங்க நேரா. அவங்கள்ட்ட தான் கையில தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. யாரு? அந்த அந்த பலஸ்தீனுடைய நிர்வாகம் என்ன பண்ணிருச்சு, நாங்க வந்து இவங்க கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. வாங்குறதுக்கு போகும் பொழுது உமர் அலியை பார்த்தோன்னா அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப என்னது, ரொம்ப ஆசை. உமர் அலியை பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னடா பேரை கேட்டாலே அதிர்த, எப்படி இருப்பார் அவரு அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உமர் அலியலானும் ரொம்ப சிம்பிளா போறாங்க. போட்டு சட்டையை போட்டு போறாங்க. போனா அங்க போன உடனே ரொம்ப வசதியா இருக்கு. அவங்க சர்ச்சுக்கெல்லாம் போய் சுத்தி காட்டுறாங்க. இதை பாருங்க, அதை பாருங்க, அதை பாருங்க, சுத்தி காட்டுறாங்க. காட்டிட்டே இருக்கும்போது தொழுக நேரம் வந்துருச்சு. இன்ன சொலாத்த காணத்தல் முஃமினீன கிதாபு மௌகுத்தா. நீ மன்னரா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு பிரஜையா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, தொழுகை நேரம் என்று வந்துவிட்டால் தொலை போக வேண்டும். இப்ப உமர் இப்னு கத்தாப் அலி கலீஃபாவா இருக்கிறாங்க, ஜனாதிபதியா இருக்காங்க. ஆனால் அவங்க இப்ப பிஸியா இருக்காங்க. தொழுகை நேரமும் வந்துருச்சு. பக்கத்துல எந்த நாட்டுக்காரர் இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் நான் தொலை போறேன்னு சொல்லிட்டு போறதுதான் மரபு. போகத்தான் செய்யணும். அதுதான் உண்மை. என்ன, இந்த உலகத்தின் ஆட்சி அதிகாரம் எல்லாமே எல்லாம் வணங்குறதுக்கு தானே. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அங்க உள்ள பாஸ்டர்ட்ட இந்த மாதிரி நான் தொழணும், நான் தொழுதுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. இருந்தது சர்ச்சு. உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க ஒரு ஓரமா தூய்மைப்படுத்தி தர்றோம், நீங்க எங்க தொழுவுங்களேங்கிறாங்க. தொழுதுட்டு போங்க அப்படின்னு யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஒரு பெருமை. கலீஃபா வந்து இங்க தொழுதாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமை. அதே மாதிரி கலீஃபாவை தொழுன உடனே அவரை போறதுக்கு போங்கன்னு சொல்லி விடாம
ஒரு விருந்தாளிக்கான உபசரணையாக அவங்க அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? ரைட்டு நீங்க சொல்றது, நான் தொழுதுருவேன். பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு இந்த நிலைமைகள்லாம் தெரியாது. இங்க உமர் வந்தாரு, கொண்டாரு, சர்ச்சை சுத்தி காமிச்சாருன்னு தெரியாது. சாவி வாங்க வந்தாருன்னு தெரியாது. கரெக்டான விவரங்கள் வந்து போகாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல தொழுதாங்க. எனக்கு வந்து இந்த இடம் பள்ளிவாசல் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் என்ன செய்வான்? சண்டை இழுத்துறக்கூடாதுன்னு சொல்லி தொலைநோக்கு சிந்தனை. எவ்வளவு அழகான ஒரு நயம் பாருங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்தின் பிரதிநிதிகளுக்கு ஒரு பாடமா இருக்கு. பிற மதத்தை, பிற பள்ளி இளங்கல ஆலயங்களை மதிக்கணும். அதே நேரத்தில் அநீதமாக அதை என்ன செய்யக்கூடாது? அபகரிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பாடமாக இருக்குது. இன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கு 1992. இந்த பாபர் மசூதியுடைய வரலாறுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து கற்பனைகள் தான். ராமருக்கும் பாபருக்குமான தொடர்பே வெறும் கற்பனை தான். அந்த தீர்ப்பும் கூட ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலான தீர்ப்பே கிடையாது. பாபர் மசூதி இன்னைக்கு இல்ல. அந்த இடத்துல ராமர் கோயிலை கட்டிவிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா வெறுமனே கற்பனை. என்ன கற்பனை? இங்கதான் ராமர் பிறந்திருக்க கூடும், இப்படித்தான் மக்கள் நம்பினார்கள். இங்கதான் குழந்தை ராமர் இருந்தாரு. குழந்தை ராமர் சார்பா ஒரு கேள்வி. குழந்தை ராமரா இருக்கிறதுனால அவருக்கு பேச முடியாது. சும்மா காமெடியா இருக்கும். அந்த கேஸ் கட் எடுத்து ஃபைட் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடிய வார்த்தைகள், அதுல வரக்கூடிய வரிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய அநியாயமா இருக்கும். ஒரு ரெக்கார்டு வேணும்லங்க. இந்த மக்கள் இவங்க தான் இருந்தாங்க, இதுக்கான ஆதாரம் இருக்கு, இவர்கள் பயன்படுத்தினாங்க, அகழ்வாராய்ச்சி செஞ்சு பார்த்தோம், அகழ்வாராய்ச்சியில வந்து உள்ள சிலைகள்லாம் இருந்துச்சு, அதனால வந்து இந்த இடம் ஃபுல்லாமே உண்மையிலேயே ஹிந்து மதத்துக்கு சொந்தமானதுதான், இதுக்கான ஆதாரம் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பாபர் மசூதி இல்ல இன்னும் 50 மசூதியை இடிச்சா கூட அல்லான்னு கொடுத்துட்டு நோண்டுருவோம். நமக்கு அது அடுத்தவர்களுடைய சொத்து நமக்கு தேவையே கிடையாது. நம்ம மூதாதையர்கள் தவறு செய்தார்கள் என்பதற்காக வேண்டி நாம் அதை பிடித்து தொங்க மாட்டோம். ஆனால் ஒரு ஆதாரம் இருந்துச்சா? ஒரு ஆதாரம் இல்லை. எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரமே இல்லை. இல்லாத வகையில ஒரு பள்ளியை வைத்தே பல்லாண்டுகள் அரசியல் செய்து அதை வைத்தே ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து அதை வைத்தே ஆட்சியை பிடித்து அதை வைத்து இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய அக்கிரமம், அநியாயம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காசி, மதுரா என்று அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. நீங்க ஒரு வெப்சைட் உண்டு. அந்த வெப்சைட் பேர் எனக்கு சொல்லலாம். அது என்னது? ரீக்ளைம் மஸ்ஜித்னு சொல்லிட்டு ரீக்ளைம் மஸ்ஜித்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ரீக்ளைம் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்குள்ள ரீக்ளைம் டெம்பிள், என் ஞாபகம் சரியா இருந்தா இதான் வார்த்தை, சரியா? இதுல வந்து நீங்க உள்ள போய் பார்த்தேன்னு சொன்னா எல்லா இந்தியா முழுக்க பள்ளியாசல், எல்லா பள்ளியாசலும் எல்லாம் நம்ம பள்ளியாசல வாங்கன்னா முகமது சல்லாஹ் மக்காலேருந்து இதே ஹிஜ்ரத்தின் போது மக்காலேருந்து மதீனாக்கு போறாங்க. அங்க போய் ஒரு பள்ளியுடைய இடம் அனாதைகளுக்குரிய இடம். அந்த அனாதைகள் வந்து ஓசியில ஃப்ரீயா வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது கூட கிடையாது, இதற்கான கிரயத்தை கொடுத்தா வாங்கணும்னு சலாசன் சொன்னாங்க. கிரயம் இல்லாமல் மஸ்ஜிதுகளுக்கு இடம் முடிக்கப்படவே கூடாது. அது யாராவது வக்ஃபு செஞ்சா, முஸ்லிம்கள் வக்ஃபு செஞ்சா அது வேற. அதுவும் கூட முறைப்படி என்ன செய்யப்படணும்? பதியப்பட்டு அது வரணும். இப்படி இஸ்லாம் என்ன செய்யுது? ஒரு பள்ளியுடைய விஷயத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வருது. அல்லாவுடைய தூய்மையை கொண்டு வராங்க. இது எதுவுமே இல்லாம என்ன செய்யப்பட்டுச்சு? பள்ளியாசல்கள்லாம் இன்னைக்கு அபகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்களை பார்க்கிறோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் சிலர்களை வைத்து சிலர்களை தடுக்காவிட்டால் ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கும். யுத்தம் செஞ்ச போது கூடங்க நமக்கான நீதி அதான். எங்க வயல் வெளிகள் என்ன, அது மாதிரி வந்து பெண்கள், வயோதிகர்கள், சிறுவர்கள், அது மாதிரி வந்து இந்த மாதிரி பள்ளிவாசல்கள், கோயில்கள், இது எதுவுமே நிச்சயக்கூடாது, பாதிக்கப்படவே கூடாது. அதான் இஸ்லாமிய யுத்தம். போனா அடிடா மிதிடா ஊர்ல உள்ளதை ஃபுல்லா நொறுக்கடாங்கிறது இஸ்லாமிய யுத்தம் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த மாதிரி அடுத்து சொல்லும்போது வலையன் சுரல்லாஹு மையன் சுருகு, யார் அல்லாவுக்கு உதவி செய்வார்களோ, அல்லாவுக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாவும் உதவுவான் அப்படின்னு அந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? நிறைவு செய்யறான். இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ். அல்லாஹ் யார் தெரியுமா? வலிமையுள்ளவன், மிகைத்தவன். நீ ஏதாவது ஒரு பெரிய அசீஸ், பெரிய ஆட்சியாளரை கொண்டு வந்தா அவனுக்கு மிகைக்கிற அளவுக்கு அல்லாஹ் இருப்பான். நீ ஒரு பெரிய ஆற்றலை கொண்டு வந்தா அந்த ஆற்றலை விட பெரிய ஆற்றல் அல்லாட்ட இருக்கும்.
நீ மோடி அமித்ஷா அப்படின்னு சொன்னா அதை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு ஆற்றல் அல்லாட்ட இருக்கும். நீ வந்து கூத்தாடிகள் என்று ஒரு கும்பலை கூட்டு வந்தால் அதை மிகிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய படைக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுப்பான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் இங்க எதுவும் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் அசீஸாக இருக்கிறான், கவியாக இருக்கிறான் என்று அல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும். இது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்க்கு யார் உதவி செய்கிறாரோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் உதவி செய்வான். நாமெல்லாம் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு நமக்கு என்ன நமக்கு என்ன நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னுலாம் இருக்கக்கூடாது. நாம களத்துல நின்று பணியாற்ற வேண்டும். நம்ம காலத்துல நமக்கு வந்து இன்றைக்கு நம் சமகாலத்துல நாம இருக்கிறோம். இந்த காலத்துல நம்மாலான பிரச்சனை ஆணு பெண்ணுங்கிற டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது. பெண்கள் அவர்களுக்கான அந்த தளத்துல களமாடணும். ஆண்கள் அவர்களுக்கான தளத்துல களமாடணும். எழுத்து புரட்சி செய்ய முடியாதா பெண்ணால? இன்றைக்கு வந்து அறிவு புரட்சி செய்ய முடியாதா பெண்ணால? அவங்க சமகாலத்துல பெண்களுக்கு மத்தியில, பெண் பிள்ளைகளுக்கு மத்தியில அறிவை ஊட்டுறதுக்கு உங்களை யார் தடுத்தது? அங்க ஏதாவது தடை இருக்குதா? மார்க்கத்தை போய் எடுத்து சொல்றதுக்கு தடை இருக்குதா? இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வந்து கூத்தாடிகள் பின்னாடி போய் கும்மி அடித்துக் கொண்டு இருக்கின்றார்களே, இவர்களை சீர்படுத்துவது, செம்மைப்படுத்துவது, முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது நம் கடமை இல்லையா? ஒரு அக்காவாக, ஒரு அம்மாவாக, ஒரு மாமியாக, ஒரு சாட்சியாக, ஒரு அண்டை வீட்டுக்காரராக, ஒரு சமூக பிரஜையாக நமக்கான கடமைகள் இருக்குல்ல. இதுதான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உதவி செய், நீங்க உதவி செய்யணும்ல அப்படின்னு. சரிங்களா? இதை நீங்க விளங்கிக்கிடுங்க. அப்புறம் 41வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லதீன இம்மக்கனாகும் ஃபில் அர்த். இந்த பூமியிலே அவர்களுக்கு நம் ஆட்சியை கொடுத்தால் அவர்கள் என்ன செய்வார்? இப்ப யாருக்கு ஆட்சி கொடுக்கிறது? முஃமின்கள் இருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஊர்ல ஃபர்ஸ்ட் மக்கால வாழ்ந்தாங்க. சிறுபான்மையா மைனாரிட்டியா இருந்தாங்க. அங்க அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்டாங்க, அலைக்கழிக்கப்பட்டாங்க, ஒழுக்கப்பட்டாங்க. சில பேர் கொலை செய்யப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க. இஸ்லாம் ரொம்ப அரிதாக இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறமா என்னாச்சு? மதீனாக்கு வந்துட்டீங்க. மதீனாக்கு வந்தவுடனே உங்களுக்கென்று ஒரு தலைமைத்துவம் உண்டாச்சு. நபியை தலைவராக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும், யூதர்களும் கைகோர்த்தார்கள். அந்த ஊர்ல உள்ள பொதுமக்களும் கைகோர்த்தார்கள். அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டியமைக்கப்பட்டுச்சு. யுத்தங்களுக்கும் அல்லாஹ் அனுமதி தந்துட்டான். அப்படின்னா அதிகாரப்பூர்வமா இஸ்லாமிய அரசே கட்டியமைக்கப்பட்டுடுச்சு. அது ஒரு நாடாக டிக்ளரேட் ஆயிட்டு. உங்களுக்குன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சு. நீங்க நினைச்சா சட்டம் போடலாம். நீங்க நினைச்சதே சட்டம் என்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இப்ப வேல்யூ பவரை வந்து அல்லாஹ் தான் கொடுத்தான். அப்படின்னா அல்லாஹ் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டா நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அளவுகோல் இருக்கு. ஆட்சியை கொடுக்கிறவன் அல்லாஹ் தானே. அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து தான் தோன்றித்தனமாக நடந்து விட முடியாது, நடந்து விடக்கூடாது. நீங்க எதிரிகளை அடிக்கணும் நினைக்க கூடாது, அநியாயம் பண்ணணும் நினைக்க கூடாது. ஆட்சி முறைன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்க அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான கனெக்ஷனை சரி பண்ணணும். அகாமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்த வேண்டும். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஒரு ஆட்சியாளரா இருக்கிறீங்க, ஜனாதிபதியா இருக்கிறீங்க, பிரதமரா இருக்கிறீங்க, நம்ம ஊர் பாஷையில சொல்றாந்தா எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, அமைச்சர்களாக, கவுன்சிலர்களாக, மேயர்களாக, பஞ்சாயத்து போர்டு தலைவர்களாக நீங்க ஒவ்வொரு பதவிகளிலும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, பதவியில இருக்கக்கூடிய நீங்க முதல்ல செய்ய வேண்டியது தொழுகை நிலைநிறுத்துறது தான். அந்த இவன் என்ன செய்யறான்? பதவியையே காரணம் காட்டி தொழுகையை மண்ணாக்கிடுவான். பிஸி ஷெட்யூல்ல தொழ முடியலம்மா, பிஸி ஷெட்யூலு, அதனால என்னால நினைச்ச முடியல, ஒரு மீட்டிங் போயிட்டேன், தொழ முடியல அப்படிமா. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தின் ஆட்சியாளர்கள் பண்புகள் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி சொல்லும்போது நம்பர் 1 தொழுகையாளியா இருப்பான், தொழுகை நிலைநிறுத்தணும். 2வது அக்காமு அக்காமு ஸலாத்த ஆத்து ஜகாத்த, ஜக்காத் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு ஆட்சி அதிகாரம் வந்துருச்சா நீ அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற சிந்தனைய ஒருபோது விட்டுறவே கூடாது அப்படின்னு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குறிப்பிடுறான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பதிவு செய்யறான். அமரு பில் மாரூஃப் நஹவ் அனில் முன்கர். சரியா? தொழுகையை நிலைநிறுத்தணும், ஜக்காத்தை கொடுக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை விட்டு மக்களை தடுக்கணும். இறுதி முடிவு என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர். இறுதி முடிவு என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை என்ன செய்கிறான்? நிறைவு செய்கிறான். சரிங்களா? அப்ப ஒரு ஆட்சியாளர்னு வந்துட்டனா இன்னைக்கு வந்து மதுவை திறந்து வச்சிருக்கான் கடையில. மது விலக்கு இருக்குதா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா? அது திமுகவும் தடுக்கல,
அதிமுகவும் தடுக்கல தமிழ்நாட்டுல, இந்தியாவுல மோடியும் தடுக்கல. இவனு என்னத்தை போட்டு நல்ல ஆட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்னு சொல்றானும் தெரியல. அடுத்து ஒரு கூத்தாடியை வேற மேலே ஏற்றி வச்சிருக்கு. இனிமே கூத்தாடிகளுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கும். சினிமா என்ன, பாடல்கள் என்ன, கூத்து என்ன, கும்மாளம் என்ன, இளைஞர்கள் சீரழிவு என்ன, ஆண்கள் பெண்கள் காதல் மோகங்கள் என்ன. ஏன்னா இவருடைய சுலோகங்களே காதல் தான். நம்ம முதல்வர் இருக்கிறாரா, முதல்வரா என்னன்னு தெரியல, தொங்கிக்கிட்டு இருக்கு சட்டசபை, தொங்கு சட்டசபைங்கிறாங்க. இவன் 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 என்ன செய்ய போறான்னு தெரியல. அப்ப நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும். எதுவெல்லாம் மக்களுக்கு நன்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடுகள், பண்பாடுகள், பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுத்தல், இளைஞர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது, மதுவை தடுக்கிறது, கஞ்சாவை தடுக்கிறது, போதை வஸ்துக்களை தடுக்கிறது, இதெல்லாம் தீமையை தடுக்கணுமே ஒரு தலைவனா இருந்து. அது நடக்குமா இங்க? நன்மையை ஏவணுமே, அது நடக்குமா இங்க? அதெல்லாம் என்ன செய்யணும், பார்க்கணும். இது பொதுவா ஆட்சியாளர்களுக்கான ஒழுங்கு. இது அல்லாவுடைய தூர் சலாசலத்துக்கு அப்படியே பொருந்துச்சு. அல்லாவுடைய தூர் சலாசலம் ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்துச்சு? உமர் அலி அபூபக்கர் அலி ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்துச்சு? உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி அமைப்பு, காந்தி சொன்னார்ல, நம்ம நாட்டுல காந்தி இருக்கிறார், தேசபிதா தேச தந்தை என்று போற்றப்படுகின்ற, குஜராத்திலே போர்பந்தர் என்கிற கிராமத்தில் பிறந்த அண்ணல் என்று சொல்லப்படுகின்ற காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்களாம், உமர் அலியுடைய ஆட்சி இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா சிறப்படையும், நன்றாக இருக்கும், நன்மை அடையும்லாம் சொன்னாங்களே. அந்த ஆட்சியில எப்படி இருந்துச்சு, நன்மை எப்படி இருந்துச்சு, தீமை எப்படி இருந்துச்சு, தீமை எப்படி தடுத்தாங்க, நன்மை எப்படி பரப்புனாங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்த்து தெரிஞ்சு அது போன்று இருக்கணுங்கிறதையும் அல்ல சொல்றோம். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வசனத்துல குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், பாதுகாப்பு சம்பந்தமா சொல்றான். முக்மின்களை அல்லாஹ் பாதுகாப்பான். முக்மின்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை துரோகத்தால் வருகிறது என்றால் அல்லாஹ் அதை தடுப்பான். துரோகம் செய்யக்கூடியவர்களை, நன்றி கெட்டவர்களை அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதம் செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு அனுமதியை வழங்குகிறான் யுத்தம் செய்வதற்காக வேண்டி. அது மாதிரி யுத்தம் என்ற உடனேயே அவர்கள் ஏறுமாறாக தாறுமாறாக நடந்துவிட முடியாத அளவுக்கு ஒரு ஒழுங்குமுறைகளையும் அல்லாஹ் கற்பித்து கொடுக்குறான். சரிங்களா? அது மாதிரி அல்லாஹ் அதிகாரம் கொடுத்து விட்டால் அந்த அதிகாரத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள்ல, ஜகாத்துகள்ல சரியாக இருக்கணும். அது மாதிரி நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இப்படியெல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லிட்டு இறுதியா வலில்லாஹி ஆக்கிபத்துல் உமூர், இறுதி முடிவு, காரியங்களுடைய முடிவு யார் கையில இருக்குது? அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், ஆணித்தரமாக முடிச்சு மறுமையுடைய நம்பிக்கையையும் இறுதியில் என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான். ஒரு ஆட்சியாளனுக்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு பிரஜைக்கு ஒரு மறுமை நம்பிக்கையும் அவசியம். மறுமை நம்பிக்கை இல்லாதனால தான் உன ஆட்டமா ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிஞ்சுட்டான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜில நிறைய விஷயங்களை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை வலிமைப்படுத்தி, நம்முடைய இஸ்லாமிய அறிவை ஒழுங்குபடுத்தி, இன்னும் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி உறுதிப்பாட்டோடு வாழ்ந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஆலா என்கிற அந்த உயர் ரக சொர்க்கத்திலே நாம் நம் சந்ததிகளோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கான கேள்வி நேரம் வழங்கப்படுகிறது. தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். ஜஸாக்கல்லா ஹைர் உஸ்தாத். சிஸ்டர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஈயாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. உஸ்தாத், இப்போ இப்போ ரம்ஜான், இப்போ பக்ரீத் அப்போ நாம குர்பானி கொடுக்குறோம் பாத்தீங்களா? இப்போ ஆமா. எல்லா குர்பானியுமே அல்லாஹ்வின் பேர்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் ஏன் சில நேரங்கள்ல யார் பேர்ல இந்த வருஷம் குர்பானி கொடுத்தீங்க அப்படின்றது ஒரு கேள்வி வருது உஸ்தாத். ஏன்னா கணவனோட பேர்ல கொடுக்குறீங்களா, இல்லைன்னா மனைவி பசங்க பேர்ல கொடுக்குறீங்களா, இல்ல அம்மா அப்பா பேர்ல கொடுக்குறீங்களான்ற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? ஏன் அது ஆமா ஆமா. அது யார் பேர்ல கொடுக்கணும்? அல்லாஹ்வின் பேர்ல கொடுக்கணும், அல்லாஹ்வின் பேர்ல தானே கொடுக்கணும். அது கொஞ்சம் அது டவுட்டா என்னன்னா, இருக்கு. அது அநேகமா நான் நினைக்கிறேன், பாருங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லுவோம். முதலாவது அல்லாஹ்வுக்காகத்தான் குர்பானி கொடுக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப குடும்பத்துல
குடும்பத்துல வந்து ஒரு 7 பேர் அல்லது 5 பேர் ஒரு குடும்பத்துல இருக்கிறோம்னு வைங்களேன். 5 பேருமே குர்பானி கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக தனித்தனி குடும்பங்களாக இருக்கிறாங்கன்னு வைங்க. தனித்தனி குடும்பமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன். கூட்டு குடும்பமா இருக்காங்க. அப்போ ஒரு குர்பானி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டு குடும்பம் 5 பேர் கொண்ட குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்கு தான் அது வழங்க முடியும். ஒரு மாடா இருந்துச்சுன்னா கூட 5 பேர் பங்கு சேர்ந்துக்கலாம். ஒரு ஆடா இருந்தா ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு தான் இருக்க முடியும். அந்த வீட்ல உள்ள அண்ணன் ஒரு தனி குடும்பத்துல இருக்காரு. தம்பி ஒரு தனி குடும்பத்துல இருக்காரு. வாப்பா அவர் ஒரு தனி குடும்பத்துல இருக்காரு. அப்படித்தானே எல்லாருமே தனி குடும்பம்னா குடும்பம் ஆயிரும். இந்த நேரத்துல இந்த வழங்கப்பட்ட குர்பானி வாப்பாக்காரருடைய செலவினங்கள் அவர் எடுத்து பண்றாரா? அல்லது பிள்ளை தனித்தனி குடும்பமா இருக்கக்கூடியவர்கள் பண்றாங்களா? அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த கேள்வியில தப்பில்ல. நம்பர் 1. சரிங்களா? அல்லது இவ்வளவு ஒரு மாடு குடுக்குறாங்க எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் தப்பில்ல. ஒரே குடும்பத்துல இப்ப நான் இருக்கிறேன். என் குடும்பத்துல பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்கலாம் சம்பாதிக்கலாம் இல்ல. பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. மனைவி இருக்கிறாங்க. மனைவிக்கு தனிப்பட்ட முறையில கடமையும் கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு அந்த சொத்து வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது வேற விஷயம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வீட்ல ஒரு ஆடை இருக்கிறோம்னு சொன்னா, குடும்பத் தலைவர் நான் நியத்து வச்சு, எங்களுடைய குடும்பம் சார்பா நியத்து வச்சுட்டா எல்லாருக்குமே இது பொருந்திரும். சரியா? இந்த நேரத்துல சில பேரு நீ அறுக்கும்போது, உன் பிள்ளைக்காண்டி நியத்து வச்சு அறுப்பியா? அல்லது இந்த குர்பானி உனக்காண்டி ஏன்னா சில பேர்ட்ட அந்த பழக்கம்லாம் இருக்கு. இந்த குர்பானி விஷயத்துல அல்லாஹ்க்காண்டி குடுக்குறோங்கிற அந்த பொது புத்தியை தாண்டி, இந்த குர்பானி வந்து என் புள்ள பேர்ல குடுக்க போறேன். என் அண்ணன் பேர்ல குடுக்க என் இந்த பேர்ல குடுக்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. அப்படி மார்க்கத்துல கிடையாது. ஒரு குடும்ப தலைவர் பொறுப்பை நீக்கிட்டாலும் அந்த குடும்பத்துக்கே பொறுப்பு நீங்கிரும். நான் வந்து இப்ப குர்பானி குடுத்தனால என் குடும்பத்துல மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த கடமை நீங்கிரும். இன்னொரு என் பையன் பெரியல் ஆயிட்டான். அவன் வந்து தனியா ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னா, அவன் குடும்பம் நீங்காது. அவனுடைய செல்வம், அவனுடைய போக்குவரத்து, அவனுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே குடுக்கல் வாங்கல்லாம் தனியா இருக்கிறதுனால, அவன் தனியா குர்பானி குடுக்கணும். சரிங்களா? இப்படி தனித்தனியா தான் குர்பானி குடுக்குற மாரி வரும். சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. இதனால சின்ன பிள்ளைங்க பேர்லலாம் குடுக்கணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி கேட்டா தப்பில்ல. எந்த கருத்துத்துல தப்பில்ல? அல்லாஹ்வுடைய பேர்ல தானே குடுக்கணும். இது அதுக்காண்டி இல்ல. நீ குடுக்குறன்னா, இது யாருக்காண்டி குடுக்குற? இப்ப குர்பானி கொடுக்கக்கூடியவர், அந்த ஒருத்தர் முடிய வெட்டாம இருக்கணும்ல. அந்த பிறை 1ஆம் பிறையில இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகங்களையோ, முடிகளையோ அகற்றக்கூடாதுங்கிறது சட்டம். யார் அகற்றாமல் இருக்கணும்? குடும்பத்தில் உள்ள அனைவருமா? ஒருத்தரா? அப்ப யார் பேர்ல குர்பானி வழங்கப்படுகிறதோ, இப்ப நான் தான் குடுக்குறேன்னா, நான் மட்டும் அத செய்யாம இருந்தா போதுமானது. எல்லார் பேர்லயும் சேர்த்து ஒரு மாட குடுக்குறேன். நானு, என் புள்ள, என் பையன், ஒய்ஃப் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த சட்டம் பொருந்தும். எல்லாரும் என்ன செய்ய முடியாது? நகங்கள வெட்ட முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காண்டி கேட்டுக்கலாம். யாருடைய இது அப்படின்னு சொல்லி. பேரால்னா அவங்களுக்காண்டி குடுக்குறோங்கிறதும் அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்த யார் நிறைவேத்த போறா இப்ப? அப்படிங்கிற அடிப்படையில யார் அதுன்னு கேட்டுக்கலாமே ஒழிய, அல்லாஹ்வுக்காகத்தான் குடுக்குறோம். சரிங்களா? இதுதான் மேக்ஸிமம் வருது. சில பேர் வந்து நேர்ச்சை கிரிச்சம்பாங்க. அது இதுல வராது. நீங்க அத கேட்கலாம்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சொன்னதுலயும் ஏதாவது கிராஸ் கேட்கலாம். இதுல வந்து இப்ப என்னுடைய கணவன் என்ன பண்றாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அப்பா பேர்ல தான் இந்த வருஷம் கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு நியத்துல இருக்காங்க. அது தப்பா ஆகாது. அல்லாவுக்காக தான் கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய நபர் வந்து அப்பா கொடுக்குற மாதிரி இருக்கட்டும், தன்னுடைய செலவினங்கள் நான் எடுத்துக்கிட்டாலும் அவருக்காக நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அப்பா எங்க தப்பு. இருக்கு? அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வேலையெல்லாம் இல்ல. வேலையெல்லாம் இல்லாம எங்க கூட தான் இருக்காங்க. இல்ல சில நேரம் வந்து தன்னுடைய மூத்த மகன் வீட்லயும் இருப்பாங்க. சரி ஓகே. குடுக்கலாம் தப்பில்ல. ஓகே தப்பில்ல, உஸ்தாத். தப்பில்ல. நன்மை வந்து உங்க உங்க உங்களுக்கு தான் கிடைக்கும். பிரச்சனை இல்ல. சரியா? நியத்தான வச்சுட்டு போட்டும். ஈயாக்கும். வேற? சந்தேகம் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சரிங்களா? உஸ்தாதா? உஸ்தாத் முடிச்சிடலாம் உஸ்தாத் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு ஜஸாக்கல்லாஹ் அலைக்கும். ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க உஸ்தாத். சிஸ்டர். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பான் கொடுக்கறது வருஷந்தோறும் நாங்க கொடுக்கணும்னு கட்டாயமா? அல்லது ஒரு வருஷம் கொடுத்துட்டு மறு வருஷம் கொடுக்காமலும் இருக்கலாமா? எப்படி? சரியான கேள்வி. வருஷந்தோறும் கொடுக்கணுமா? சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, குர்பானி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா வருஷம் வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி குர்பானியே கொடுக்க விடாம ஆக்கிடுறாங்க. அப்படி கிடையாது.
ஒவ்வொருவருடைய பொருளியல் நிலைமையும் ஒவ்வொரு வருஷமும் கூடும் குறையும். சில பேர் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு அப்படி இப்படிமா இருக்கும். இந்த வருஷம் உங்களால முடியும்னா கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கான். அடுத்த வருஷம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. புரிஞ்சா? அதனால வருஷம் ஒரு தொட்டா இந்த புலிவாலை பிடிச்ச கதையா அப்படியே தான் நிக்கணும். குர்பானி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. இன்னும் வருஷம் முழுக்க என்ன ஆனாலும் கடன் வாங்கியா கொடுக்கணும்னு மார்க்க ஒருபோதும் சொல்லாது. சரிங்களா? அதனால நீங்க விட்டு விட்டு உங்களால பொருளியல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா விட்டு விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. ஒருவேளை சப்போர்ட்டே பண்ணினாலும் நீங்க குர்பானி கொடுக்கல, ஒரு வருஷம் கொடுக்குறீங்க, இன்னொரு வருஷம் கொடுக்கலன்னு சொன்னா கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குறையா இருக்குமே ஒழிய அது பாவம் கிடையாது. சரிங்களா? அல்லாஹ் போதுமானவன். பாடங்கள் வசனங்கள்லாம் புரியுதா? நல்லபடியா போயிட்டு இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். சரிங்கம்மா, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. ஓகே உஸ்தாதா, துஆ ஓதிருங்க. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ்.